பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 30வது வசனம். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒரு இருளான பாதையில் இருக்கிறீர்களா சகோதரர்களே? என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று திகைத்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்களை திறக்கின்றார் சகோதரர்களே. நீங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்கின்ற வழியை உங்களுக்கு காட்டுகின்ற தேவனாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். உங்கள் சரீர பிரகாரமான கண்களை மாத்திரமல்ல, உங்கள் ஆவிக்குரிய கண்களையும் திறந்து, மகனே நீ தரிசிக்க வேண்டிய வழியை, அவரிடத்தில் நீ எவ்வாறு வர வேண்டும்ங்கிறதையும் இன்று ஆண்டவர் உங்களிடத்தில் காட்டப் போகின்றார் சகோதர சகோதரிகளே. இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது 2 குருடர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல மன்றாடி கேட்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்றாரு, இத செய்யறதற்கு எனக்கு வல்லமை உண்டா? அதாவது உங்களுக்கு பார்வை அளிப்பதற்கு எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கின்றார். ஆம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். மத்தேயு 9:29 ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவர்கள் மேல் கண்கள் மேல கைய வச்சோன்னே உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதா. அப்ப நீங்க இங்க பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடும் பொழுது ஆண்டவர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இத இன்னொரு ஆவிக்குரிய விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இங்கே நீங்க பார்க்கும் பொழுது இந்த குருடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியாத அனுபவத்தில் இருந்தார்கள். ஏனென்று பார்த்தால் அவர்களுக்கு பார்வை இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பார்வை அளித்த பிறகு அவர்கள் இயேசுவை கண்டிருப்பார்கள். எப்படி என்று பார்த்தால் தங்களுடைய சரீர பிரகாரமான கண்களினால் இயேசுவை பார்த்திருப்பார்கள் சகோதரர்களே. ஆனால் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப் போகின்றார். நீங்கள் சரீர கண்களால் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய கண்களினால் உங்க ஆவியிலே கர்த்தரை தரிசிக்கின்ற அந்த அனுபவத்தை இன்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரப்போகின்றார் சகோதரர்களே. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னபடி, ஆண்டவரே எங்களுக்கு ஆவிக்குரிய கண்களை திறப்பதற்கு நீர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடும் பொழுது நம் கண்களை ஆண்டவர் திறந்து விட்டு நம்மளை ஆசீர்வதித்து நம்மை பெருகவே செய்கின்ற தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார்.